நான் காய்கறி எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் சந்தையில் தான் காய்கறி மாமா வாங்கிட்டு வர சொல்லுவேன். எங்களால் போக முடியாது. அவர் டியூட்டி முடிஞ்சு வர்றப்பயே காய்கறி வாங்கிட்டு வந்துருவார். வாங்கிட்டு வந்து காலையில் தம்பிங்களாம் ஸ்கூல் அமுச்சு விட்டதுக்கப்புறம் நான் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். இந்த நெட்டாக இருக்கும் தெரியுங்களா? அந்த காய் கூடன்னு சொல்லுவோம். அதில் 2 நான் வாங்கி வச்சுருந்தேன். அதில் 1 வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் 1 தான் இருக்குது. அது 2ல் மட்டும்தான் ஒரே ஸ்டெப்பாக 3 இருக்கும். 3 6 வச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி 1, வெங்காயம் 1, பூண்டு 1, உருளைக்கிழங்கும், பச்சை மிளகாய் 1, மற்ற காய்கறி எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் பிரித்து வச்சுப்பேன். வெங்காயம் மட்டும் இந்த ப்ளூ கலர் பேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு வச்சுப்பேன். இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜ் எதனால் யூஸ் பண்ண மாட்டேன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு காய்கறி யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லதில்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் வெளியே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். லைட்டாக ஏதோ 1 காய் 2 காய் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வெயிலுக்கு வேறு வழி இல்லை. நம்ம அப்பப்போ பார்த்து வேஸ்ட் பண்ணாமல் காயை நான் சமைச்சிப்பேன். அப்பையும் ஒவ்வொரு காய் வீணாக போயிடும். அது வீணாக போனாலும் போயிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு கொடுக்க வேணாங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு இது நான் ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டே விளாக் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு போஸ்ட் பண்ண நேரம் இல்லை, எடிட்டிங் பண்ண நேரம் இல்லை. இன்றைக்கி வந்து சமய பரம்பரை 2வது பூவா, அதனால் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.